அருமையான பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். உங்களை பார்ப்பது எனக்கு அதிக சந்தோஷம். Greetings to all beloved children. It is a great joy for me to meet up with you again. ஆண்டவர் இந்த 3 நாட்களை உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். God has blessed these 3 days for you. உலகம் முழுவதும் இருந்து ஆயிரக்கணக்கான டீனேஜ் பிள்ளைகள், தம்பிமார்கள் இதில் பங்கு பெற்றிருக்கிறீங்க. உங்களுக்காக தேவனை துதிக்கிறேன். I praise God for the thousands of teenagers from all over the world who joined in this program and for these 3 days. நீங்க அனுப்பின அந்த ஆல்கஹாலை பற்றி தீமைகள் எல்லாம் நீங்க அனுப்பினெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். நீங்க எவ்வளவு விழிப்புணர்வோடு இருக்கிறீங்க, காரியத்தை அறிந்து கொள்ளுகிறீர்கள் என்று சொல்லி. I was really happy when I saw the creative presentations of you regarding the menace of alcohol. So I am now aware that you are very much aware of the dangers around you. நீங்க அதை அறிந்து கொள்ளும் போது அதுக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சிருவீங்க. You will start to pray for that when you know about it. நீங்க ஜெபிக்கும் போது தேவன் அதிலே செயல்படுவார். When you start to pray, God will start functioning on that. இன்னைக்கு நிறைய பேர் நீங்க பிறந்த நாள் கொண்டாடி இருக்கிறீங்க. Today you are celebrating, many of you are celebrating your birthdays. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். I bring my greetings to you on this special occasion. உங்களுக்காக ஒரு நிமிடம் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். I want to pray for you for a minute. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். God is giving you a promise. 37ஆம் சங்கீதம் 4வது வசனம். It is Psalm 34 verse 4. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருங்கள், உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதலை அவர் அருளிச் செய்வார். Delight in the Lord and he will fulfill the desires of your heart. இந்த வருஷத்துல நீங்க என்ன விரும்பி இயேசுவிடத்துல கேட்கிறீங்களோ அதை உங்களுக்கு அருளி செய்வார். Whatever you are asking the Lord this year, he is going to grant it. ஆனா நீங்க கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கணும். But you have to be delightful in the Lord. இப்ப அதுக்காக உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். And now I am going to pray for that for you. தகப்பனே, இந்த பிறந்த நாளை கொண்டாடுகிற தேவ பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். Father, I thank you for these godly children who are celebrating their birthdays today. இவர்கள் உம்முடைய பிள்ளைகள். They are your children. இவங்களுக்காக நீர் சிலுவை சுமந்தீர். You bore the cross for these people. இவர்களை நீர் சிருஷ்டித்தீர். You created these people. இம்மட்டும் அவளை பாதுகாத்து நடத்தினீர். ஸ்தோத்திரம். Thank you, Lord, for you kept them safe until this moment. ஒரு புதிய பிறந்த நாளை காணச் செய்த அன்பிற்காய் ஸ்தோத்திரம். Thank you for the love you have showered upon them to see one more birthday. உம்முடைய பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். Let all these children of yours shall be blessed in the name of Jesus. இந்த வருஷத்தில் நீர் வாக்கு கொடுத்தபடி அவருடைய மன விருப்பங்களை நிறைவேற்றிக் கொடும். As you have promised for this new year, Lord, bless them with fulfillment of their desires of the heart. ஆவிக்குரிய வாழ்க்கையில அவளை ஆசீர்வதியும். Bless them in their spiritual life. அவளை நல்ல சுகத்துக்குள்ளே காத்துக்கொள்ளும். Keep them in good health. அவருடைய படிப்பிலே ஆசீர்வதித்து உயர்த்தும். Lord, bless their studies and exalt them. இந்த வருடம் அவருடைய காரியம் எல்லாம் ஜெயமாய் இருக்கட்டும். That all their activities and things shall be a success this year. அவர்கள் இயேசுவுக்கு மகிமை கொண்டு வருகிற பிள்ளைகளா. These are the children to bring glory to Jesus. தன்னுடைய பெற்றோருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற பிள்ளைகளா. And bring joy to the parents. கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதியும். Lord, bless them in that way. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. In Jesus' name we pray, oh Father. ஆமென். Amen. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீங்க. God has blessed you and you will be a blessing. இந்த நாள்ல ஒரு தேவ செய்தியை சுருக்கமாய் சொல்லி நாம ஜெபிக்க போகிறோம். So today we're going to share the message of God briefly. I'm going to pray. இந்த டீன்ஸ் கேம்புக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். The word Lord gave for the teens conference was 1 John chapter 2 verse 14. நீங்கள் ஜெயிக்கிறவர்கள். You are overcomers. நீங்கள் ஜெயிக்கிறவர்கள். You are overcomers. ஆண்டவர் அதான் உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் தருகிறார். That is the promise God is giving to you. இயேசுவுடைய வாழ்க்கையை பாருங்க. Look at the life of Lord Jesus. அவருடைய வாழ்க்கை தான் நமக்கு மாடல். அவரை முன்வைத்து தான் நம்ம வாழ வேண்டும். His life is the model life for us. We have to set it before our life. கொலோசியர் 2 அதிகாரம் 15ஆம் வசனத்திலே வாசிக்கும்போது Colossians chapter 2 verse 15 says, இயேசு வெற்றி சிறந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Jesus was triumphant. அவர் சாத்தானின் மீது வெற்றி சிறந்தார். He overcame
the devil. அவர் ஜெயிக்கிறவராயிருந்தார். He was a triumphant person. யோவான் 16:33 John chapter 16 verse 33 அவர் also says, சொல்லுகிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன். Lord says, I overcome the world. அப்ப நாமும் ஜெயிக்க முடியும். Now that means we can also win. நாம் ஜெயமுள்ளவளாய் இருக்கத்தான் இயேசு ஜெயித்தார். No, Jesus overcame the world because he wanted us to overcome. ஆகவே நீங்கள் ஜெயிக்கிறவர்களாய் இருப்பீர்கள். So you will be an overcomer. அதற்கு நாம் இயேசுவை கவனமாய் பார்க்க For வேண்டும். that we have to watch Lord Jesus carefully. எபிரேயர் 3:1 சொல்லுகிறாரு, Hebrews chapter 3 verse 1 says, இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். Look at Lord Jesus. அவர் எப்படி ஜெயம் பெற்றவராயிருந்தார்? How was he able to be an overcomer? அவர் சகலத்தை சிருஷ்டித்தவராய் இருந்த போதிலும், Even though he created everything, அவர் இந்த உலகத்தில் மனிதனாய் வந்தபோது, he became a man on this planet Earth. அவர் முழு மனுஷனாகத்தான் இந்த உலகத்தில் உலாவினார். He was moving on the earth as 100% man. அதனால்தான் மனுஷகுமாரன் என்று அவர் அழைக்கப்பட்டார். That is why he was called as Son of Man. நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாமல் வாழ்ந்தார். Even though he was tempted like all of us are being tempted, he was without sin. நம்முடைய வாலிப வயதில் வரக்கூடிய எல்லா சோதனைகளும் இயேசுவுக்கு வந்தது. All the temptations that we face as a teenager, Jesus himself also faced. ஆனால் இயேசு அதை ஜெயித்து வந்தார். But Jesus was able to overcome those. அவர் நமக்கு உதவி செய்வதற்காக. And all because he wanted to help us now. நாமும் ஜெயிக்க முடியும் என்பதை விளங்க பண்ணுவதற்கு. To make us to understand that we can also overcome. அவர் எல்லாவற்றையும் மேற்கொண்டார். He was triumphant over everything. எப்படி அவரால் ஜெயிக்க முடிந்தது? How was it able to be like that? நாம் இந்த உலகத்தில் ஜெயமுள்ளவனாய் வாழ்வதற்கு என்ன செய்யணும்? What should we do to become one like him? இயேசுவுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு 4 வசனத்தை நான் சொல்லுகிறேன். I want to tell 4 verses from the life of Lord Jesus. அதை நீங்க கவனமா மனதிலே பதித்துக் கொள்ளுங்க. You keep it in your heart very carefully. முதலாவது, First of all, யோவான் 7:15 சொல்லுகிறாரு, John chapter 7 verse 15 says, இயேசு கிறிஸ்து கல்லாதவராயிருந்தும் வேத வசனங்களை எவ்வளவாய் அறிந்திருக்கிறார் என்று எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். people were surprised that even though Jesus was an illiterate, he was very much aware of the word of God. அவர் எந்த ஸ்கூல்லயும் காலேஜ் யூனிவர்சிட்டில போய் படித்ததில்லை. He never joined any school or university of those days. ஆனால் வேத வசனத்தை அறிந்திருந்தார். But he was very much known about the word of God. அதுதான் அவருடைய வெற்றியுடைய முதல் And ரகசியம். that was the number one secret for his success. லூக்கா 4:அதிகாரத்துல சாத்தான் வந்து இயேசுவை சோதித்தபோது, And when read in Luke chapter 4 when Satan was tempting Lord Jesus, இயேசு எப்படி அவனை ஜெயித்தார்? how did Jesus overcome him? வசனத்தை கொண்டு ஜெயித்தார். Through the word of God. என்னால் ஒரு வசனத்தை நல்லா அறிந்திருந்தார். Because he knew the word of God very well. நாம் வேத வசனத்தை தெளிவா அறிந்திருக்கணும். We must clearly understand the word of அதனால God. தான் வசனத்தை தியானியுங்கள் என்று சொல்லுகிறோம். And that is why we advise you to meditate the word of God. சும்மா வசனத்தை வாசிப்பதால் போதாது. Merely reading the word is not enough. வசனத்தை தியானிக்க வேண்டும். We have to meditate on the word. வசனத்தை இருதயத்திலே பதித்துக் கொள்ள We வேண்டும். should keep and record those words in our hearts. வசனத்தின்படி நடக்க நம்ம அர்ப்பணிக்க We வேண்டும். should commit ourselves to walk according to those words. 1 யோவான் 2:14 நல்ல கவனிங்க. If you carefully read 1 John chapter 2 verse 14, வாலிபர்களுக்கு என்று சொல்லப்படுகிறது. it is told for the young men. முதலாவது நீங்கள் பலவான்களா இருக்கிறீங்க. First of all, you are considered strong. ஏனால் இயேசு பலவானாக உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்களும் பலவான் தான். Because Jesus is living inside of you as a strong person, you are also strong. அதனால நான் பலவீனப்பட்டவன், நான் என்னால முடியாதுன்னு நீங்க சொல்லாதங்க. So never say, I am weak, I cannot do this. இயேசு உங்களோடு இருக்கிறார். Jesus is inside of you. ஆகவே நீங்க பலவான்கள். Because of that, you are stronger. இரண்டாவது, தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறது. Secondly, the word of God is established in you. அப்ப வசனம் நமக்குள்ள நிலைத்திருந்தா தான் நம்ம ஜெயிக்கிறவங்களா இருக்க முடியும். That means if the word of God is established in our lives, we can be an overcomer. அதனால தான் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்தீர்கள் என்று சொல்லப்படுகிறது. That is why it is stated that you have overcome the evil
person. அப்ப வசனம் நமக்குள்ள நிலைத்திருந்தா பொல்லாங்கானாகிய பிசாசை நம்மை ஜெயிக்க முடியும். So if the word of God is established in our heart, we can also overcome the enemy Satan. அப்ப வசனத்தை வாசித்து தியானித்தால் மாத்திரம் போதாது. So it is not only enough to read the word and meditate on it. அதன்படி வாழ நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளணும். We should commit ourselves to live according to that. இப்ப இயேசுவுடைய வாழ்க்கையை பாருங்க. Look at the life of Lord Jesus. அவருடைய டீனேஜ்ல அவருடைய லைஃப் எப்படி இருந்தது? How was his teenage life? லூக்கா 2:51 வாசிக்கிறோம். We read in Luke chapter 2 verse 51. அவர் தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். He submitted himself to his parents. அவர் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். He obeyed his parents. ஏன் தெரியுமா? Why? வசனம் அப்படி சொல்லுகிறார். The word says like that. யாத்திராகமம் 20:12 அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. It's written in Exodus chapter 20 verse 21. அந்த வசனத்திற்கு அவர் கீழ்ப்படிந்தார். And for that verse he obeyed. அதனால பெற்றோருக்கு அவர் கீழ்ப்படிந்தார். Because of that he obeyed his parents. நீங்க உங்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். You have to remain in obedience to your parents. அதுதான் உங்களுடைய ஆசீர்வாதம். That is your blessing. நீங்க பெற்றோரை எதிர்த்து நின்று பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் நடந்து கொண்டால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போவீங்க. If you resist your parents and disobey them, and you will lose the blessings of God. ஆகவே தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற பெற்றோருக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் So பண்ணுங்க. praise God for the parents God has given. அவங்க உங்க மேல அக்கறை உள்ளவர்கள். They are concerned about you. உங்களுக்காக பரிதபிக்கிறவர்கள். They are taking care of you. சில சமயம் ரொம்ப கடினமா நடந்து கொள்றாங்கல்ல? Sometimes your parents are very tough with you, right? கோபப்படுறாங்க. They are angry. எதனால? Why? ஏன் அவங்க கண்டிப்பா நடக்கிறாங்க? Why are they so strict with you? உங்க மேல அதிக அன்பு வைத்திருக்கிறதுனால. Because they love you so much. நீங்க இந்த உலகத்தின் பாவத்துல சிக்கிக் கொள்ளக்கூடாது. They are scared that you might get entangled in the sins of this world. சாத்தானுடைய தந்திரத்தில் போய் அகப்பட்டுக் கொள்ளக்கூடாது. You should not be caught in the deception of the enemy. அதனால உங்க மேல உள்ள அன்புனால தான் கண்டிப்பா நடக்குது. Because of that, out of love, they are acting like that. ஆனா நமக்கு கண்டிப்பா இருந்தாலும் நமக்கு பிடிக்காது. But we don't like if they are strict. உடனே சொல்லுங்க அப்பா என்ன நேசிக்கிறது இல்ல. Immediately we say my father is not loving. அம்மா என்ன நேசிக்கிறது இல்ல. My mother is not loving me. உடனே அப்படி பேசிடுவோம். Immediately we comment like that. உண்மையில அவங்க கண்டிப்பா இருக்க காரணமே உங்க மேல உள்ள அன்புனால. But really, speaking the truth, out of your love, they are so concerned and strict with you. அதனால அதை நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. So please understand that. உங்க பெற்றோருக்காக தேவனை துதியுங்க. You praise God for all your parents. என் பெற்றோருக்கு நான் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் ஆண்டவரே என்ற அந்த வசனத்துக்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. You commit to the verse asking the Lord, I have to obey my parents. அப்பொழுது ஆண்டவர் அதை பார்த்து உங்களை படிப்பில் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாய் இருக்கும். The Lord will look at your heart, your behavior like that, and he will bless your studies and bless your future. சிலர் பாருங்க ஏன் என்ன பெத்தேன்னு பெற்றோரை கேட்கிற ஆட்கள் இருக்காங்க. There are people who ask the parents, why did you give birth to me? பழைய ஏற்பாட்டில் ரொம்ப கடினமா ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஏன் என்னை பெற்றாய் என்று தகப்பன் தாயை பார்த்து ஒருத்தன் கேட்டா அவனை கொன்னுறணும்னு ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார். In the Old Testament, God has written in his law that if anyone is asking a question like that, they should be killed. அது ஒரு சாபம். It was a curse. ஒரு நாள் உங்களுடைய பெற்றோரை பார்த்து அப்படி சொல்லிராதங்க. Never tell your parents like that. உங்களுடைய லைஃப் முழுவதும் அந்த சாபம் தொடர்ந்து விடும். It is a curse and that will follow you all through your life. அப்படி சொல்லிட்டு அவங்களுடைய அப்பா அம்மாட்ட போய் மன்னிப்பு கேட்டு சாரி கேட்டு ஒப்புரவாயிருங்க. If you had told your parents like that, you go to them and say sorry, apologize to them. தேவன் அந்த பெற்றோரை உங்களுக்கு தந்திருக்கிறார். God has given you that parent. அவங்களை ஹானர் பண்ணணும். So you have to honor them. அவருடைய வார்த்தைக்கு நீங்க ஹானர் கொடுக்கணும். You should honor their word. அப்போ ஆண்டவர் அதை பார்த்து உங்களை ஆசீர்வதிப்பார். So God will look at that and will bless you. இது வசனத்துல சொல்லப்பட்ட காரியம். It is something stated in the word of God. அதனால இயேசு அதுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார். So God obeyed to that. அப்ப இயேசுவை போல நம்ம கீழ்ப்படியும் போதுதான் நம்ம ஜெயிக்கிறவளா இருக்க முடியும். So when we also obey like Lord Jesus to the word of God, we will become overcomers. அதே மாதிரி இயேசுவுடைய வாழ்க்கையை பாருங்க. So look at the life of Lord Jesus. மத்தேயு 11:29 ஆண்டவர் சொல்லுகிறார். In Matthew chapter 11 verse 29, the Lord says, என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். learn from me. நான் சாந்தம் உள்ளவர். I'm very soft natured. நான் மனத்தாழ்மை உள்ளவர். I'm humble.
என்று கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றார். Come and learn from me. இயேசுவுடைய வாழ்க்கையை நீங்க கவனிச்சு பார்க்கணும். You have to observe the life of Lord Jesus. அவர் எப்படி வாழ்ந்தார்? How did he live? அவரிடத்தில் அன்பு இருந்தது. And there was love in him. அவரிடத்தில் தாழ்மை இருந்தது. There was humility in him. அவரிடத்தில் பரிசுத்தம் இருந்தது. He had holiness. அவரிடத்தில் மனதுருக்கம் இருந்தது. He had compassion. மாதிரி அவருடைய வாழ்க்கையின் அந்த சுபாவங்கள் நமக்குள்ள வர வேண்டும். So all these natures of Lord Jesus must be found in our life as well. நான் ஆண்டவரை பார்த்து கேட்டார், உம்மை போல என்னை மாற்ற ஆண்டவரே. I used to ask the Lord, you transform me like you. உம்முடைய சுபாவம் எனக்கு வேண்டும். I must have your character. அதுக்காக நான் 4 சுவிசேஷங்களை திரும்ப 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 வாசித்து இயேசுவை தியானிச்சு ஜெபம் பண்ணி இருக்கிறேன். So for that I started to repeatedly read and meditate all the 4 gospels and desired to become like Lord Jesus. இயேசு எப்படி வாழ்ந்தார்? How did he live? இயேசு எப்படி பேசினார்? How did he speak? இயேசு எப்படி நடந்து கொண்டார்? How did he behave? ஆண்டவரே நான் அப்படி இருக்கணும். Lord, I should also be like that. எனக்கு கிருபை தாங்க. Give me your grace. உம்மை போல என்னை மாற்றுங்க. Change me like you. அப்படி நான் ஜெபிக்கிறது உண்டு. I used to pray like that. 43 வருஷமா ஜெபிக்கிறேன். I've been praying like that for 43 years. அப்ப அப்படி மாறிட்டேனா? Have I changed like that? முற்றிலும் நான் மாறில்ல. Not fully. இன்னும் ஜெபிக்கிறேன். Still I am praying like that. இன்னும் அப்படி மாறணும்னு ஆசையோட ஜெபிக்கிறேன். With a desire that I should be transformed like that, I am still praying. இயேசுவை பார்க்க அவரை போல மாறணும்னு ஆசை உள்ளத்துல உண்டாகும். The more I see Jesus, I am getting more desire to become like him. நீங்கள் இயேசுவை நல்லா கவனிச்சு பாருங்க. You should also observe Lord Jesus carefully. நீங்க அவங்களையும் பார்க்காதங்க. Don't look at this on that one. இந்த நடிகர்கள், ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்க, விளையாடுறவங்க, அதெல்லாம் நீங்க விளையாட்டெல்லாம் ரசிங்க. அவங்கள போல மாறணும்னு நினைக்காதங்க. Don't look at the celebrities, but try to achieve like them, but don't try to become like them. இயேசுவை போல மாற ஆசைப்படுங்க. Desire to become like Lord Jesus. அவர் உங்களுக்குள்ள பூரணமா வந்துட்டு அவங்களுடைய லைஃப் எல்லாம் ஜெயமா இருக்கும். If he comes into your life completely, your life will become a victorious one. அதனால அது வாஞ்சியோட தேடுங்க. So with the desire in your heart, you seek that. இரண்டாவது, Secondly, இயேசு எப்படி ஜெயிக்க முடிந்தது? how did Jesus overcome? அவர் ஒரு ஜெப வீரராக இருந்தார். He was a prayer warrior. அவருடைய ஜெப வாழ்க்கை தான் அவருக்குள்ள பெரிய வெற்றியை கொடுத்தது. His prayer life was able to give him the victory. நாம கூட ஜெபிக்கிறோம்ல. We are also praying, right? இல்ல நம்ம எக்ஸாம் வந்துட்டா ரொம்ப ஜெபம் பண்ணுவோம். If we face exam, immediately we pray. அது ரிசல்ட் வரப்போதுன்னா இன்னும் ரொம்ப சின்சியரா ஜெபம் பண்ணுவோம். If you are waiting for the result, then sincerely we start to pray. அப்புறம் ரிசல்ட் வந்து முடிஞ்ச பிறகு, after the results, no time for prayer. we say எனக்கு ஜெபிக்க நேரம் இல்லைன்னு சொல்லுகிறோம். அப்படி நீங்க இருக்கீங்களா? Are you like that? அப்படி இருக்க கூடாது. You should not be like that. எப்பவும் நாம இயேசுவை போல ஜெபிக்கிறவளா We should be a praying person like Lord Jesus all the time. மார்க் 1:35 In Mark chapter 1 verse 35, இயேசு ஒரு காலை நேரத்தை எப்படி ஆரம்பிக்கிறார்னு பைபிள்ல இருக்கு. Bible has recorded how Jesus is starting a day. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வனாந்தரத்துல போய் தனித்து ஜெபம் பண்ணினார். And in the morning, he rising up a great while before day, he went out and departed into a solitary place and there prayed. எல்லாரும் 8 மணி வரைக்கும் தூங்குறாரு. Some of us sleep until 8 a.m. இப்போ வந்து ஊரடங்கு தானே, நல்ல ஃப்ரீயா தூங்கலாம்னு சிலர் 10 மணி 11 மணி வரைக்கும் தூங்குறாரு. Some people even sleep until 10 o'clock, 11 o'clock, telling that this is a lockdown period, no work to do. இயேசு அப்படி இருப்பாரா? Will Jesus be like that? இயேசுவை போல நம்ம வாழணும். We should live like Jesus. அப்பதான் ஜெயிக்க முடியும். Then only you can be overcomer. எந்த நாளா இருந்தாலும் அவர் அதிகாலையில் எழும்பி ஜெபம் பண்ணினார். No matter what is the day, he was rising up early in the morning and start to pray. சில நாள் முடியாமல் போகலாம். Sometimes you may not be able to do that. பரவாயில்லை. It's okay. ஆனால் அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கிற பழக்கம் நமக்குள்ள இருக்கணும். But we must have the habit of getting up early in the morning and spending in time of prayer. நீங்க ஸ்கூல்ல படிக்கிறவங்களா இருந்தாலும், Maybe you are studying at school, காலேஜ்ல படிக்கிறவங்களா இருந்தாலும், or a college student. அதிகாலையில் எழும்பி ஆண்டவருடைய சமூகத்துல 1 மணி நேரமாவது ஜெபிக்கணும். You should go to the presence of God in the early morning and spend at least 1 hour. இயேசுவை போல ஜெபிக்கணும். You should pray like Lord Jesus. அதே மாதிரி மத்தேயு 14:23 வாசிக்கும்போது, In the same way, if you read Matthew chapter 14 verse 23, சாயங்காலமான போது இயேசு மலையில ஏறி தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். in the evening time, Lord Jesus was, in solitary prayer time on mountain.
அவர் மாலையிலே கூட ஜெபம் பண்ணுகிறார். He was praying even in the evening. லூக்கா 6:12 வாசிக்கும் போது, If you read Luke chapter 6 verse 12, அவர் இரவெல்லாம் ஜெபித்துக் கொண்டிருந்தார். he was praying all through the night. அவருடைய ஜெப வாழ்க்கையை நீங்கள் கவனித்தால், If you observe his prayer life, ஒரு நாளைக்கு குறைந்தது 4 மணி நேரம் இயேசு தனித்து ஜெபித்தார் என்று சொல்லுகிறார்கள். and the people say Jesus was praying at least 4 hours a day in solitary prayer. இயேசுவை போல நம்ம ஜெபிக்கிற பழக்கமுள்ளவர்களாய் மாறணும். We should become like Lord Jesus in our prayer life. எப்பொழுதும் பிதாவோடு அவர் ஐக்கியப்பட்டிருந்தார். He was always in union with God the Father. நாம் இயேசுவோடு எப்பொழுதும் ஐக்கியத்தில் இருக்கணும். You should be in union with Lord Jesus Christ. ஜெபத்திலே தான் நாம் அவரோடு நெருங்கி ஐக்கியப்பட முடியும். Through prayer alone we can be like that. அதனால தான் நீங்க வெளியே போகும்போது, ஸ்கூலுக்கு போறீங்க, காலேஜ் போறீங்க, ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்க. That is why we say when you go out for school or college, start with prayer, pray and go. ஒவ்வொரு வகுப்பு ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. Before every class begins, you can start with small prayer. படிக்க உட்காரும் போது ஒரு ஜெபம் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிங்க. Before you start for your studies, you sit and pray and then start. ஒரு தண்ணி குடிச்சா கூட ஒரு ஸ்தோத்திர ஜெபம் பண்ணிட்டு குடிக்க பழகுங்க. You make it into a habit, even if you're drinking a cup of water, say thank you Lord and go ahead. எல்லா காரியத்திலும் ஜெபம் செய்வாரு. In all things you should pray. அப்போ எப்பவுமே நம்மளுடைய பிரசன்னத்துல இருப்போம். If you start doing that, you always keep the presence of God. உங்க வீட்ல ஜெபறையில ஜெபிக்கும் போது மாத்திரம் இல்ல, Not only at those time when you spend in your prayer room at home. நீங்க ஸ்கூலுக்கு போகிற வழியிலேயும் அவருடைய பிரசன்னம் உங்களோட இருக்கும். His presence will be with you when you are going to school. நீங்க ஸ்கூல்ல இருக்கும்போது அவருடைய பிரசன்னம் உங்களோட இருக்கும். His presence will be with you during the time in school. நீங்க படிக்க உட்காரும் போது இயேசு உங்களோட இருப்பதை உணர்வீங்க. When you come back home and start revising, you can feel the presence of God. நீங்க கிரவுண்ட்ல விளையாடும் போது கூட இயேசு உங்களோட இருப்பதை உணர்வீங்க. While you are playing on the ground, even at that time you can experience his presence. எல்லா டைமும் இயேசு உங்களோட இருப்பதை நீங்க ஃபீல் பண்ண முடியும். You can feel all the time the presence of God with you. அதுக்கு தான் எப்பொழுதுமே ஒரு பிரேயர்ஃபுல் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லயே நம்ம வாழணும். That is why we should always live in the experience of prayerfulness. எப்பொழுது ஆண்டவரை துதிக்கிறது, ஜெபிக்கிறது, ஆண்டவருடைய தொடர்பில் இருக்கணும். You should stay in connection with God, but always singing and praising him. எப்பொழுது நீங்க ஆண்டவரோடு இருக்கீங்களோ சாத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள நுழையவே முடியாது. If you are living a life like that, that Satan cannot enter into your life. அவங்களுடைய சிந்தனைக்குள்ள நுழையவே முடியாது. He cannot step into your thought realm. ஏன்னா நீங்க எப்பவுமே இயேசுவோட இருக்கிறீங்க. Because you remain with Lord Jesus all the day. அப்ப சாத்தானுக்கு உள்ள நுழையறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போய்விடும். So devil gets no opportunity to penetrate into your thought realm. நீங்க கொஞ்சம் ஆண்டவரோட விலகுனா சாத்தான் அந்த கேப்புக்குள்ள உள்ள நுழைவான். But if you leave a little from the presence of God, in that gap the devil will make into your life. ஆகவே தான் எப்பொழுது நீங்க ஜெபத்தில் ஆண்டவரோடு இருக்கணும். So always you should be in a prayer with God, Lord Jesus. வேத வசனம் ஜெபம் and the word of God and prayer. இந்த ரெண்டு நீங்க சரியா நீங்க டெய்லி பின்பற்றினீங்கன்னா தேவ பிரசன்னத்தை உணர்வீங்க. If you are keeping these two every day regularly, you will feel the presence of God. அநேக ஆண்டுகளுக்கு முன்னால், many years ago, ஒரு சமயம் நான் சென்னையிலே பஸ்ஸிலே பிரயாணப்பட்டு கொண்டிருந்தேன். one time I was traveling in a bus in city Chennai. ஒரு காலேஜில் படிக்கிற வாலிப மகள் பஸ்ஸிலே ஏறினாள். A college student came into the bus. அவள் அந்த காலேஜ் புக் எல்லாம் வைத்திருந்தாள். She was holding the textbooks. அந்த மகள் பஸ்ல உட்கார்ந்த உடனே, as soon as she sat on the seat, ஒரு புக்கை திறந்து வாசிக்க ஆரம்பித்தாள். she started opening a book and reading. எத்தனை இடத்துல பஸ் நிக்குது, ஆட்கள் ஏறுறாங்க இறங்குறாங்க. So many stops, bus stops, and people are getting down and getting in. எதையும் வெட்டி பார்க்கவில்லை. But she never bothered about those. புத்தகத்தையே வாசித்து கொண்டிருந்தாள். But she was seriously reading the book. பஸ் நிக்குது, மூவ் பண்ணுது, எதையும் கவனிக்கல. But stops, then moves, she never cared about. புத்தகமே கவனமா இருக்கிறார். She was very carefully reading. காலேஜ் வாசல் வந்த உடனே, as soon as the bus stop near the college came, எழும்பி காலேஜுக்குள்ளே போனாள். she got down and went to the college. நான் ஏன் அவளையே பார்த்து கொண்டிருந்தேன் தெரியுமா? You know why I was observing the girl? அவள் வாசித்தது ஒரு புதிய ஏற்பாடு.
And the book she was reading was a New Testament. வேதத்தில் இருக்கிற அந்த புதிய ஏற்பாடு புஸ்தகத்தை வாசித்து கொண்டே She இருந்தார். was reading the New Testament from the Bible. ஆகவே அந்த மகளை நான் கவனித்துக் கொண்டே இருந்தேன். And that was why I was observing keenly the girl. பாருங்க, அவ ஏறினதுல இருந்து இறங்கு வரைக்கும் வசனத்திலேயே அவள் இருதயம் இருந்ததுனால சாத்தான் உள்ள நுழையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. Since she got into the bus and up to she got down from the bus, she was totally focused on reading the Bible. வேத வசனம், ஜெபம், இந்த ரெண்டும் நம்ம எல்லா சோதனைக்கும் விலக்கி பாதுகாக்கும். The word of God and prayer, these two will help us to get rid of all the challenges we face. ஆகவே தான் நீங்க தினமும் வேதத்தை வாசிக்கணும். That is why you should read the Bible every day. தியானிக்கணும். You should meditate. ஈவினிங்ல சில டைம் நீங்க ஆராய்ச்சி பண்ணணும். Sometimes you can search the Bible. ஏன்னா இது கடைசி காலம், கள்ளோபதேசம் வந்து கொண்டு இருக்கிற காலம். Because these are end days, there are false doctrines being spread in the community. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு கடைசி காலத்துல கள்ளோபதேசம் வரும் என்று. Bible clearly says that end days you will have false doctrines. 1 யோவான் 4 அதிகாரம் 1 வசனத்துல எல்லா ஆவிகளையும் நம்பாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். The Lord has written in 1 John chapter 4 verse 1, don't believe all the spirits, every spirit. வேத வசனத்தை நீங்க தெளிவா அறிந்தராட்டா சாத்தான் வஞ்சித்து விடுவான். But if you don't clearly understand the word of God, then easily the devil will deceive you. சாத்தான் கூட இயேசுவின் பெயரை சொல்லிக் கொண்டு தான் வருவான். When the devil comes to you, he will also use the name of Lord Jesus. வசனத்தை பயன்படுத்தி தான் பேசுவான். He will use the reference as the word of God to you. வசனத்துக்கு தவறான அர்த்தம் காண்பிப்பான். He will give you a wrong definition to the word of God. அப்ப நீங்க வசனத்தை நல்லா அறிஞ்சிருந்தா தான் நீங்க சாத்தானுடைய தந்திரத்தை மேற்கொள்ள முடியும். You can understand the deception of the enemy when you understand the word of God clearly. அதனால வேத வசனத்தை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய நல்ல பைபிள்கள் இருக்கிறது. நல்ல ஆவிக்குரிய விளக்கங்களோட அந்த மாதிரி பைபிளை நீங்க வாசித்து அறியணும். You should read and use the Bibles with more explanation, like study Bibles, and to understand the word of God in a better way. டெய்லி ஒரு அரை மணி நேரமாவது அதுக்கு நீங்க உங்க நேரத்தை செலவு பண்ணுங்க. You should allocate at least half an hour a day for such searching. வசனத்துல நீங்க சரியா இருந்தீங்கன்னா சாத்தான் எந்த தந்திரமும் உங்களை மேற்கொள்ள முடியாது. If you are right with the word of God, the deception of the enemy cannot penetrate your life. இயேசு வேத வசனத்தை நல்லா அறிஞ்சிருந்ததனால சாத்தானால் அவரை ஜெயிக்க முடியல. Because Lord Jesus know the word of God very clearly, the devil could not cheat him. அப்ப தினம் வேத வசனம் தியானிப்பு, தினம் ஜெபம் ரொம்ப கவனமா இருங்க. Be careful with daily prayer and daily reading of word of God. மூன்றாவது, Thirdly, இயேசுவுடைய வாழ்க்கையை கவனித்தீங்கன்னா, if you look at the life of Lord Jesus, யோவான் 5 அதிகாரம் 30 வசனத்துல இயேசு ஒரு காரியம் சொல்றார். Lord Jesus is telling in John chapter 5 verse 30, எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறேன். I seek not of my own desired things, but I seek things which are according to the Father's desire. பிதா என்ன விரும்புகிறாரோ அதை தான் நான் செய்வேன். What the Father desires, I will do that. என் விருப்பத்தை நான் செய்ய மாட்டேன். I won't do what I desire. பிதாவின் சித்தத்தை எப்பொழுதும் இயேசு நிறைவேற்றுகிறவராயிருந்தார். Lord was fulfilling the will of God always. எந்த காரியத்திலும் இதுல பிதாவின் சித்தம் என்ன என்பதிலே கவனம் செலுத்தினார். He paid attention to the will of God on every matter. நாம் இயேசுவினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் வாழ வேண்டும். We should be one living like fulfilling the desires of Lord Jesus. எந்த காரியத்திலும் இயேசுவுடைய சித்தம் என்ன என்பதிலே கவனம் செலுத்தணும். We should pay attention on every matter about the will of God. நம்ம அதுல தவறினா சாத்தான் நம்மை ஜெயிச்சிட முடியும். If we fail on that matter, then it is easy for the devil to overcome us. இயேசு எந்த அளவுக்கு பிதாவின் சித்தத்துல கவனம் செலுத்தினார் தெரியுமா? To what extent Lord Jesus paid attention to know the will of Father. மார்க் 3 அதிகாரம் 35 வசனத்துல இயேசு சொல்லுகிறார். Lord Jesus is telling in Mark chapter 3 verse 35. அவருடைய தாயாரும் சகோதரர்களும் இயேசுவை பார்க்க வந்து வீட்டுக்கு வெளியில நிக்கறாங்க. And brothers and mother of Lord Jesus were waiting outside the house wanting to see him. இயேசு ஜனங்களுக்கு வசனத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். Lord Jesus was preaching to the people waiting with him. உங்களுடைய தாயும் சகோதரர் வந்திருக்கறாங்கன்னு சொல்றாங்க. Somebody was reporting about the waiting of his mother and siblings.
இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? You know what he said? யார் என்னுடைய தாய்? Who is my mother? யார் என் சகோதரர்கள்? Who are my brothers? பிதாவின் சித்தம் செய்கிறவர்களே எனக்கு சகோதரரும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறார்கள். Whoever is doing the will of God, the same is my brother, my sister and my mother. இயேசு பிதாவின் சித்தத்தை குறித்து எவ்வளவு முக்கியத்துவப்படுத்தி சொல்றார் பாருங்க. See, he was stressing the importance of knowing and doing the will of God. மத்தேயு 7:21 இயேசு சொல்லுகிறார். And Jesus says in Matthew chapter 7 verse 23, பிதாவின் சித்தம் செய்கிறவர்கள் தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே செல்ல முடியும். only those who fulfill the will of the Father can enter into heaven. கர்த்தாவே கர்த்தாவே ஜெபிச்சதனால் போதாது. Not those who are merely praying Lord Lord. எதை ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறோம், டெய்லி பைபிள் வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், பரலோகத்துக்கு போயெல்லாம் நினைச்சிடக்கூடாது. Don't think that if you go to church, Sundays, worship, Sunday service, and then you are satisfied that you are going to heaven one day. நம்ம சர்ச்சை கட்டாயம் போகணும். We must go to the church compulsory. வசனத்தை கேட்கணும். You should listen to the word. தினம் வேத வாசி ஜெபிக்கணும். We should read and pray. அது ரொம்ப முக்கியம். That is more important. ஆனா அது மாத்திரம் போதாது. But that is not alone. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகளா இருக்கணும். But also we should be one who fulfills the will of God. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தான் நமக்கு சபைகள், ஆராதனைகள், வசனம் எல்லாமே. To fulfill the will of God, we are now provided with church and now written word of God, prayer and all those things. அப்ப தேவ சித்தத்திலே நம்ம அதிக கவனம் செலுத்த வேண்டும். So we should pay more attention on knowing the will of God and doing it. உங்களுடைய படிப்பை குறித்து தேவ சித்தம் என்ன? What is the will of God concerning your studies? நீங்க என்னைக்காவது ஜெபிச்சிருக்கீங்களா? Have you prayed anyway? ஆண்டவரே நான் என்ன படிக்கணும்? Did you ask him, what should I study, Lord? உம்முடைய விருப்பம் என்ன? What is your desire? நான் ஃபியூச்சர்ல எப்படி இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்க? Lord, what is your will that I should be in future? நான் வேலை செய்யணுமா, பிசினஸ் பண்ணணுமா? Should I work or should I do business? என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? Have you asked him anytime? இல்ல. No. நம்ம போய் என்ன சொல்லுவோம்னா, No, we used to go and tell him, ஆண்டவரே நான் டாக்டருக்கு படிக்கணும், எனக்கு நிறைய மார்க் கொடுங்க. Lord, I want to become a doctor, so give me more mark. நான் வந்து சயின்டிஸ்ட் ஆகணும், அதுக்கு எனக்கு வழி உண்டாக்கி கொடுங்க. I want to become a scientist, so make a way for me. நான் வந்து இந்த மாதிரி பிசினஸ் மேன் ஆகணும், அதுக்கு இந்த படிப்புக்கு வழி தராங்க. I want to become a business person, so open doors for me to study. அவர் சித்தம் என்னன்னு கேட்க மாட்டான். நம்ம விரும்புறதெல்லாம் ஆண்டவர் செய்யணும்னு எதிர்பார்ப்போம். We don't ask the will of God concerning our life, but we have a desire and expect God to fulfill that desire. உண்மைதானே? Is it right? நீங்க ஆண்டவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க. Just go and ask him. ஆண்டவர் அப்படிலாம் பேசுவாரா? So will God talk to me like that? நீங்க கேள்வி கேளுங்க, அவர் பதில் கட்டாயம் தருவார். If you ask him questions, he will definitely answer. ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? You ask him, Lord, what should I do? நான் என்ன படிக்கணும்? What should I study? ஆண்டவர்கிட்ட காத்துருங்க. You wait upon him. ஜெபம் பண்ணுங்க. Pray. நல்ல பரிசுத்த ஆவிக்குள்ள நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. You pray in the Holy Spirit. ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. One day you can fast and pray for this. உங்களுக்குள்ள ஆவியானவர் பேசுவதை நீங்க அறிந்து கொள்ள முடியும். And you can understand the Spirit of God talking inside of you. ஆவியானவர் அழகாய் உங்களை வழி நடத்துவார். And the Holy Spirit will beautifully guide you. ஆண்டவர் பதில் சொல்ல வரைக்கும் காத்துருங்க. You should wait until you get the answer from him. ஆண்டவர் அழகாய் உங்களை வழி நடத்தி படிப்பில, வேலையில, எதிர்காலத்தை குறித்து உங்களுக்கு ஆலோசனை தருவார். The Lord will beautifully guide you concerning your future, career, studies, etc. நீ கடைக்கு போகும்போது நீங்க ஆசைப்படுறதெல்லாம் வாங்குறீங்க. When you go for shopping, whatever you want, you buy. ஆண்டவரே இதை வாங்கலாமான்னு என்னைக்காவது ஜெபிச்சிருக்கீங்களா? Have you ever asked the Lord, Lord, should I buy this? இனிமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன். You can try this from இந்த now. ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது மனசுல ஜெபிங்க, ஆண்டவரே இந்த ட்ரெஸ்ஸை நான் வாங்கலாமா? When you look at a dress, you can ask in your heart, shall I buy this, Lord? நீங்க சின்சியரா ஜெபிச்சு பாருங்க, உங்களுக்குள்ள ஆண்டவர் பேசுவதை, கைடன்ஸ் கொடுப்பதை நிச்சயமா நீங்க உணர்வீங்க. If you sincerely ask him, about each and everything, he will definitely give you an answer and surprise you. என் ஆண்டவர் சொல்ல, இது உனக்கு தகுதி இல்லாத மகளே, இந்த ட்ரெஸ் வேண்டாம். He will tell you, my daughter, this is not a right choice of dress for you, don't buy it. இப்படி சொல்லிடுவான்னு தெரிஞ்சுதான் நம்ம ஆண்டவர் ஜெபிக்கிறது இல்லை. But most of us, know that the Lord may speak to you like this, and so you don't pray. ஏன்னா நமக்கு விருப்பமானதே செய்ய விரும்புகிறோம். Because we choose to do those things which we like. நாம விரும்புறதெல்லாம் ஆண்டவர் நமக்கு தரணும். Whatever I like, the Lord should give me. இல்ல, ஆண்டவர் விரும்புகிறபடி வாழ நம்ம பழகணும். No, not like that. But we should choose to live like how the Lord want to live.
ஆண்டவர் எதை விரும்புகிறாரோ அதை செய்ய நம்ம பழகணும். We should choose to do whatever God wants us to do. அப்ப ஆண்டவர் சந்தோஷப்படுவார். Then God will be pleased with us. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். The Lord will bless you. யோசித்து பாருங்க. Think about it. நம்ம அப்படி செய்யறோமா? Are we doing like that? அதனால தான் சாத்தான் ஈஸியா நம்முடைய லைஃப்ல நுழைஞ்சிடறான். And that is why the devil is, able to enter into our lives easily. என் கூட படிக்கிற அவன் செல்போன் வச்சிருக்கான், அவன் வச்சிருக்கிறான், இவங்கெல்லாம் வச்சிருக்காங்க, எனக்கு செல்போன் வேணும்னு அப்பாட்ட சண்டை போடுறீங்க. You fought with your father, telling that all my classmates, this one, that one, friend, everyone is using a cell phone. அதுவும் இந்த பிராண்ட் வச்சிருக்கிறாங்க, ஐபோன் வச்சிருக்கிறாங்க. And you said that my friend is using a particular iPhone. எனக்கு அது வேணும். I want that. நீங்க ஆண்டவர்ட்ட கூட்டி அதை குறித்து பேசினீங்களா? Have you spoke to the Lord about that? ஆண்டவர் என் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஐபோன் வச்சிருக்காங்க, அப்ப எனக்கும் ஒரு ஐபோன் வேணும் இல்ல, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. Just go and ask the Lord, Lord, all my friends are using iPhone. I also desire to have one. What do you tell about it? எல்லாரும் வச்சிருக்காங்க, எனக்கு தாங்கன்னு கேட்காதங்க. Don't go and ask him, everyone is using it, I also want to use. எல்லாரும் யூஸ் பண்றாங்க, நான் யூஸ் பண்ணலாமா எனக்கு சொல்லுங்க. But at the same time you should ask, Lord, everyone is using, but can I use it? ஆண்டவர் என்ன சொல்லுவார் நினைக்கிறீங்க? What do you think the Lord will answer you? நீ யூஸ் பண்ணலாம், நான் உனக்கு தருவேன், ஆனா இப்ப இல்ல, இன்னொரு 3 வருஷம் ஆகட்டும். You can use it, I will definitely bless you with that, but not now, after 3 years. இதைத்தான் நம்ம விரும்புறது இல்ல. But we don't like this answer. நம்ம விரும்புறத நம்ம நினைக்கிற நேரம் கிடைக்கணும். What we desire is whatever we want, those things we want to enjoy instantly. அதனால தான் ஆண்டவரிடத்தில் தேவ சித்தத்தை நம்ம கேட்க விரும்புவதில்லை. That is why we don't like to hear the will of God from him concerning our life. ஆனா தேவ சித்தத்தை அறிந்து நீங்க வாழ பழகுனீங்கன்னா அதுதான் ஹாப்பியஸ்ட் லைஃப். நமக்கு இந்த உலகத்துல மகிழ்ச்சியான வாழ்க்கை தெரிந்து கொள்ளுங்க. What is the joyous life in this planet yet? It is knowing the will of God on each and every matter and doing it. அவருடைய சித்தத்துக்குள்ள நீங்க இருக்கிறீங்கன்னா ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். அவர் உங்க கூடவே இருப்பதை உணர முடியும். If you know for sure that you remain living in his plan and will, then you will have confidence. நீ ஏன் எம்காம் படிக்கிற? Why are you doing MCOM? இல்ல என் ஆண்டவர் இயேசு என்ன அதை படிக்க சொன்னா நான் படிக்கிறேன்னு சொல்லி பாருங்க, எவ்வளவு சந்தோஷம். And if you are able to tell, that my Lord told me to take that subject or course, that is why I'm studying, you will have enormous joy inside of you when you say that. டாக்டருக்கு படிக்கிற? Why are you doing this medicine? நான் படிச்ச ஏழைகளுக்கு நன்மை செய்ய போறேன். I want to do medicine and serve the poor people. இப்படி சொன்ன நிறைய பேர் அப்புறம் படிச்ச பிறகு மறந்துட்டாங்க. And though many people have commented like this and never did that, they forgot the இயேசு என்ன படிக்க சொல்லி இருக்கிறார், நான் படிக்கிறேன். What Jesus told me to study, that one I am doing. இயேசு இதை படிக்க சொன்னதுனால படிக்கிறேன். ஆண்டவருக்கு பெரிய திட்டம் இருக்கு, அதனால நான் படிக்கிறேன். Because Jesus wanted me to study this course, I'm doing this. He has great plans concerning that course in my life. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பாருங்களேன், நீங்க சந்தோஷமா இருக்கலாம். You start to live a life like this, you can live joyfully. உங்களை சுத்தி என்ன நடந்தாலும் உங்களுடைய மனசுல கலக்கம் வராது. No matter what is happening around you, you will never be disturbed. எதுவும் உங்களை அசைக்காது. Nothing can shake you. நீங்க சந்தோஷமாவே இருப்பீங்க. You will be always joyful. ஏன்னா நீங்க அவருடைய சித்தத்துக்குள்ள இருக்கிறீங்க. Because you live inside of his will. அவருடைய சித்தத்துக்குள்ள இருக்கும் வரைக்கும் பரலோகம் உங்களை பாதுகாக்கும். As long as you live inside of his will, always heaven will protect you. ஒன்று உங்களை தொட முடியாது. Nothing can touch you. ஒன்று உங்களை அசைக்க முடியாது. Nothing can shake you. சாத்தான் எழும்புவான், பேசுவான், கர்ஜித்து பாப்பா, உங்களை ஒண்ணு அசைக்காது. The devil may rise against you, do not a lot of things, but he cannot do any harm. ஏன்னா நீங்க தேவனுடைய சித்தத்துக்குள்ள இருக்கிறீங்க. Because you are inside the plan of God. இயேசு பிதாவின் சித்தத்துக்குள்ள இருந்தார். Jesus was living inside the Father's plan. ஒவ்வொன்றையும் பிதாட்ட கேட்டு செய்தார். Each and everything he checked with God the Father and did. நீங்க படிப்பை குறித்து கேளுங்க. You can ask about your studies. ஒரு Dress வாங்க முன்னால ஜெபம் பண்ணுங்க. No, pray before you buy a dress. ஒரு பொருளை வாங்க முன்னால ஜெபம் பண்ணுங்க. You pray before buying an item. வாங்கிட்டு வந்து ஆண்டவரே ஆசீர்வதின்னு கேட்காதங்க. Don't go and say, Lord, you bless this after you buy that. வாங்க முன்னால ஜெபம் பண்ணுங்க. You should pray before buying. ஒரு காரியத்தை செய்ய முன்னால ஜெபம் பண்ணுங்க. Before you do something, you should pray.
நீங்களா செஞ்சுட்டு ஆண்டவரே ஆசீர்வதின்னு கேட்க கூடாது. You start to do something and later you don't ask the Lord to bless அவர் it. தகப்பனுடைய இருதயம் உள்ளவர். He is a person with Father's heart. நீங்க கேட்ட ஆசீர்வதிக்க தான் செய்வார். If you ask, always He will bless. ஆனா முழுமையாக அவருக்கு சந்தோஷமா இருக்காது. But His desire, His joy may not be full. நீங்க அவருடைய கேட்டு செய்யும்போது அவருடைய உள்ள மகிழ்ச்சி அடையும். But when you get permission, ask His opinion, then do it, He will be fully satisfied. இயேசு எப்பொழுதும் பிதாவின் சித்தத்தை செய்தல கவனம் எடுத்தார். Jesus was paying attention to always fulfill the will of God the Father. நீங்கள கவனம் செலுத்துங்க. You should also pay attention on that. கடைசியா ஒரு காரியம். Finally, one thing. அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கும்போது, If you read Acts chapter 10:38, இயேசு பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் நிரப்பப்பட்டவராயிருந்தார். Jesus was filled with the Holy Spirit and the power of the Holy Spirit. ஆண்டவர் உங்களையும் நிரப்ப விரும்புகிறார். And God wants to fulfill you also. பரிசுத்தாவினாலே நிறைந்திருக்கணும். You have to remain filled by the Holy Spirit. நீங்க நல்ல வசனத்தை அறியணுமானா ஆவியானவர் உதவி இல்லாமல் வசனத்தின் உண்மையான அர்த்தத்தை அறிய முடியாது. And without the help of the Lord Holy Spirit, you will not be able to understand the real meaning of the word of God. பரிசுத்தாவுடைய வல்லமை இல்லாதபடி உங்களால ஜெபிக்க முடியாது. Without the power of the Holy Spirit, you won't be able to pray effectively. பரிசுத்தாவியனுடைய வழிநடத்தல் இல்லாம தேவ சித்தத்தை உங்களால அறிய முடியாது. Without the guidance of the Lord Holy Spirit, you cannot understand the will of God. அப்ப எல்லாத்துக்கும் தேவை ஆவியானவர். So for all these things you need and require the power of the Holy Spirit. இயேசு பரிசுத்தாவினால் நிறைந்திருந்தார். Jesus was full of the Holy Spirit. மத்தேயு 3:16 வசனத்திலே வாசிக்கிறோம். Matthew chapter 3 verse 16 we see அவர் this. ஞானஸ்நானம் பெற்று கரையேறும் பொழுது ஆவியானவர் புறா ரூபம் கொண்டு அவர் மேலே இறங்கினார். When he took the baptism and came out of the river Jordan, Holy Spirit came upon him அந்த பரிசுத்தாவினால் நீங்கள் நிரப்பப்படணும். and rested upon him, and you have to be filled by the Holy Spirit. ஆவியிலே நிரம்பி அந்நிய பாஷை பேசினா மட்டும் போதாது. It is not enough to just be filled by the Holy Spirit and speak in tongues. ரோமர் 8:14 சொல்லுகிறது. And Romans chapter 8 verse 14 says, நம்ம பரிசுத்தாவினால் வழி நடத்தப்பட வேண்டும். we have to be led by the Holy Spirit. அப்ப எப்பொழுதும் பரிசுத்தாவினால் நிறைந்திருந்தால் ஆவியானவர் நம்மை கைட் பண்ணி கொண்டே இருப்பார். So for that, if we are always filled by the Holy Spirit, He will be able to guide you. ஆவியானவர் உங்களுக்குள்ள பேசிக் கொண்டே இருப்பார். He will be continuously talking to you from inside. மகனே இதை செய்யாதே. My son, don't do this. மகளே இந்த ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு வேண்டாம். My daughter, you don't need this friendship. மகளே இந்த பொருள் உனக்கு வேண்டாம். My daughter, you don't need this item. மகனே இதிலே கவனம் செலுத்து. My son, you pay attention on this. ஆவியானவர் உங்களுக்குள்ள பேசி நடத்தி கொண்டே இருப்பார். The Holy Spirit will be speaking in this fashion inside of you and guide. அப்ப எப்பொழுதும் பரிசுத்தாவினாலே நிறைந்திருக்கணும். So you have to be filled always with the Holy Spirit. ஆண்டவர்ட்ட கேளுங்க, எனக்கு இந்த அனுபவத்தை தாரும். Ask the Lord, I want this experience now. நீங்க இந்த ஆவியில நிரப்பப்பட்டு விட்டா, If you are filled by this Holy Spirit, உங்க பேரண்ட்ஸ் எப்படி நடந்தாலும் நீங்க எப்படி நடக்கணும்னு கர்த்தர் உங்களுக்கு சொல்லி தருவார். no matter how your parents are treating with you, but God will tell you how you should deal with them. இந்த பேரண்ட்ஸோட கூட நீங்க எப்படி நடந்து கொள்ளணும்னு கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். With the type of nature of parents God has given to you, He will teach you how to deal with them. அப்ப உங்களால உங்க வீட்டுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷமே வந்துவிடும். So there is going to be a big joy inside of your family because of you. உங்க குடும்பத்துல உங்களை ஆசீர்வாதமாய் தேவன் பயன்படுத்துவார். God will start using you as a blessing in your family. உங்க ஸ்கூல்ல ஆண்டவர் பயன்படுத்துவார். He will start using you in your school. உங்க காலேஜ்ல பயன்படுத்துவார். He can use you in your college. உங்க சர்ச்சில பயன்படுத்துவார். He can use you in your church. தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். God can do greater things through you. உங்களை கொண்டு அநேகருக்கு சுகம் கொடுப்பார். He can heal many people through you. உங்க மூலமா அநேகருக்கு விடுதலை கொடுப்பார். He can deliver many people through you. நீங்க படித்துக் கொண்டிருக்கும் போது இயேசுவுக்கு வல்லமை வெளிப்படுத்துவீங்க. You will reflect the power of God now even while you are a student. அந்த எழுப்புதலை கர்த்தர் உங்களுக்குள்ள அனுப்ப விரும்புகிறார். The Lord wants to send that revival inside of you. இப்ப நம்ம அதுக்காக ஜெபிக்க போகிறோம். And now we are going to pray for that. எல்லாரும் எழுந்து நிற்கலாம். Let all rise to our feet. ஒரு 5 நிமிடம் நம்ம ஜெபிக்கலாம். We are going to pray for another 5 minutes. எல்லாம் எழுந்து நின்று கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்க. Let all stand up and rise. Now lift our hands. இயேசுவே, நான் உம்மை போல வாழ வேண்டும். Lord, I want to become like you. நான் உம்மை போல வாழணும். I want to live like you. இயேசுவே, உம்மை போல என்னை மாற்றும். Lord, change me like you are. உம்மை போல வேத வசனங்களை நான் நல்லா அறிந்திருக்கணும். I must understand very clearly the written word of God. நான் உம்மை போல ஜெபம் பண்ணணும். I
should pray like you, Lord. உம்மை போல பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றணும். I must fulfill God the Father's will like you. அதற்கு உம்மை போல அபிஷேகம் எனக்கு வேணும். Lord, for that I need the anointing as you என்னை receive. நிரப்பும் ஆண்டவரே. Lord, fill me, Lord. கேளுங்க இப்பொழுது. You ask him now. கேளுங்கள் இப்பொழுது. You ask him now. வாய் திறந்து கேளுங்க. Open your mouth and ask இப்போ him. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். I'm going to pray for you now. தகப்பனே, இந்த மகனையும் மகளையும் பாரும். Lord, look at this son and this daughter. இவர்கள் உம்முடைய பிள்ளைகள். They are your children. உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். They are chosen by you. இவங்க ஸ்கூல்ல காலேஜ்ல இவங்க மூலமா நீங்க மகிமைப்படணும். Lord, through them in their schools and colleges, your name should be glorified. உம்முடைய சித்தம் அவங்க மூலமா நிறைவேறணும். Your plan and purpose shall be fulfilled through them. அதற்காக உம்முடைய ஆவியினால் அவளை நிரப்புவீராக. Lord, for that purpose, Lord, pray that you fill each and every one of them through by your Spirit. பரிசுத்தாவியினால் நிரப்புவீராக. Fill them with the Holy Spirit. உம்முடைய வல்லமையினால் அவளை நிரப்புவீராக. Fill them with your power. ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ணி விடுவீராக. Lord, anoint every one of them. உம்முடைய அபிஷேகம் அவர்கள் மேல இறங்கட்டும் ஆண்டவரே. Let your anointing come upon them, Lord. கடைசி நாட்களிலே குமாரர் குமாரத்திகள் மேல் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. Lord, you said in the last days I pour my spirit upon all flesh and sons and வாலிபர்கள் மேல் daughters. ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. You said you will pour your spirit upon the young men. உம்முடைய ஆவியை ஊற்றுவீராக. Pour your spirit, Lord. வல்லமையினால் நிரப்புவீராக. Fill them with your power. இவர்களை எழுப்புதலிலே பயன்படுத்துவீராக. Use them in your revival season. இவர்கள் மூலமாய் உடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். May their families be blessed through them. இவர்கள் மூலமாய் ஸ்கூல்ல காலேஜ்ல எழுப்புதல் Let உண்டாகட்டும். there be revival in the schools and colleges through them. இவங்க மூலமா அவங்களுடைய சர்ச்சிலே எழுப்புதல் உண்டாகட்டும். Let there be revival in the churches through these people. ஜெப ஆவியினால் நிரப்புவீராக. Fill them with the spirit of prayer, Lord. வல்லமையினாலும் வரங்களினாலும் நிரப்புவீராக. And fill them with the power and the gifts of the Holy Spirit. அக்கினி அவர்கள் மேல இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். In Jesus' name, let your fire be resting upon உம்முடைய them. வல்லமை இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். Thank you, Lord, for your power is resting on them. அபிஷேகம் இறங்குகிறதற்காய் Thank you, ஸ்தோத்திரம். Lord, for the anointing is resting on இன்று them. முதல் அந்த அக்கினி இவர்கள் மூலமாய் பரவட்டும். Let your fire spread through them from today onwards. இயேசுவை அவர்கள் வெளிப்படுத்தட்டும். Let them reflect Jesus. அப்படியே நீர் ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம். Thank you, Lord, for blessing them in this way. அப்படியே கரம் வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Keep your hands up and continuously praise him. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. Say, Lord Jesus, thank என்னை you. நிரப்பினதற்காய் ஸ்தோத்திரம். Thank you for filling me. இன்று முதல் நான் உம்மை போல வாழுவேன் ஸ்தோத்திரம் ஆண்டவரே சொல்லுங்க. Lord, thank you for from today on I'm going to live like you. Thank you Jesus. Thank you, Jesus. Thank you Jesus. Nandi Yesuve. Hallelujah. Hallelujah. Amen. Amen. இப்போ ஒரு 10 நிமிடம் நாம் ஜெபிக்க போகிறோம். For another 10 minutes we are going to pray. நாம் நமக்காக ஜெபித்தோம் இதுவரைக்கும். Until now we prayed for us. இப்போ மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும். Now we are going to pray for நம்ம others. இந்திய தேசத்தை பாருங்க. Look at our India. இந்தியாவில் 75% இளைஞர்கள் 21 வயது அடைவதற்கு முன்பாகவே மதுபான பழக்கத்துக்கு அடிமையாகி விடுகிறார்கள். So 71% of young 75% of young people they get addicted to alcoholism, you know, before the age 21. Before the age of 21. அப்ப நம்ம இந்திய தேசத்துல கோடிக்கணக்கான இளம் வாலிபர்கள் மதுபானத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க. Crores of young people in our country, you know, are addicted to alcoholism. 47% வாலிபர்கள் தமிழ்நாட்டுல போதை மாத்திரைகள் போதை மருந்துகளுக்கு அடிமையா இருக்கிறாங்க. 47% of the youth in Tamil Nadu are addicted to drugs. அதனால பல நோய்களினால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. And they have become sick because of that. இந்த போதை பழக்கத்திலிருந்து நம்முடைய வாலிபர்கள் விடுதலை பெறணும். Our young people should be delivered from this addiction. அது மாத்திரம் இல்ல, ஆல்கஹாலிசம் அதற்கு நிறைய யூத் அடிமைப்பட்டிருக்கிறாங்க. Not only that, many youth are addicted to alcoholism also. தமிழ்நாட்டுல 1 கோடிக்கு மேல குடிகாரர்கள் பெருகிட்டாங்க. In Tamil Nadu state, more than 1 crore of people are, you know, addicted to alcohol. 50 லட்சம் பேர் தினமும் குடிக்கிறாங்க. And now every day 50 lakh people are drinking. அதனால குழந்தைகள் தகப்பனில்லாத பிள்ளைகளாகி அனாதைகளாகிற சூழ்நிலை தமிழ்நாட்டில் பெருகி இருக்கு. So because of that, an outcome is that children are almost like without parents or fatherless. தகப்பன் குடிக்கிறதுனால பிள்ளைகளால படிக்க முடியல. Because fathers are now drunkards and children could not spend time in studies. இந்த ட்ரக்ஸ் இந்த மதுபானம் முற்றிலும் ஒழியணும். So the drugs and the alcohol should be totally eradicated from state. அதற்காக நாம ஜெபிக்க போகிறோம். We are going to pray for that. அது மாத்திரல்ல, நம்முடைய இளம் பிள்ளைகள் பாலியல் தொந்தரவுக்குள்ளாக்கப்படுறாங்க நிறைய வீடுகளிலே.
not only that, our young people are subjected to sexual harassment in their own homes. தகப்பனே குடிச்சிட்டு வந்து பிள்ளைகளோட தப்பா நினைக்க பார்க்கறான். Even the own father, under the influence of alcohol, is misbehaving with the daughter. நிறைய குடும்பங்களுக்குள்ள சொந்தங்களாலேயே பிள்ளைகள் இந்த பாதிக்கப்படுறாங்க. Now, in many families, through the own relatives, now daughters are being sexually harassed. இந்த கிரியை அழிக்கப்படணும். These activities should be destroyed. இதுக்கு பின்னால இந்த ஆவி போதை வஸ்துகள் இந்த மதுபானத்தை கொண்டு வந்து குடும்பங்களை பாழாக்குற சாத்தானுடைய வல்லமை அழிக்கப்படுறதுக்கு நம்ம ஜெபிக்கணும். We should pray that the power of the evil one, involving and instigating people to resort to this kind of activities should be destroyed. நாம் எல்லாரும் முழங்கால் படியிட்டு Let ஜெபிப்போம். all kneel down and pray. எல்லாரும் வலது கரம் வைத்துக் கொள்ளுங்க. Let us raise the right hand. வலது கரம் வைத்து ஜெபம் பண்ணுங்க. Raise our right hand and pray. முதல்ல இந்த போதை பழக்கங்கள் மதுபானங்கள் எல்லாம் ஒழியணும். அந்த ஆவியின் கிரியைகள் அழிக்கப்படணும். எங்களுடைய குடும்பங்கள் எங்க இளம் பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும். ஆண்டவரே நீ பாரத்தோட ஜெபிக்கணும். We should pray with a burden that all the young people should be now delivered from the addiction, and they should be saved from the influences of the evil one in work. வலது கரம் வைத்து ஜெபம் பண்ணுங்க. We lift our right hands and pray continuously. இயேசுவே ஜெபம் பண்ணுங்க. Open your mouth and pray to the Lord. இப்பொழுது கருத்தா ஜெபம் பண்ணுங்க. In the drug addiction must be broken by the power of the Lord Jesus Christ. ஜெபம் பண்ணுங்க. அப்படி alcoholism must be bound in the mighty name of Jesus. in ஜெபம் பண்ணுங்க. Pray that in the name of Lord Jesus, the addiction of alcoholism and resorting to misbehavement with girls and daughters shall be gone in Jesus' name. இப்போ ஒரு மகள் வந்து ஜெபம் பண்ணும்போது அவளோட சேர்ந்து எல்லாரும் வலது கரம் வைத்து ஜெபம் பண்ணுங்க. When a daughter will come here and start to pray, let all of us join our hearts with her and pray. We are praying, Lord. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா அந்த வேலைக்காக நன்றி ராஜா. இந்த வேலையிலே அப்பா எத்தனையோ வாலிபர்கள் எங்களை போன்ற இளம் வாலிபர்கள் அப்பா குடி பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறார்கள் தகப்பனே. அப்பா அந்த குடிவெறியின் ஆவியை இயேசுவின் நாமத்துல கட்டி நிர்மலமாக்கி ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா எத்தனையோ குடும்பங்கள் இந்த ஆல்கஹாலிசமால அப்பா அந்த குடிவெறியினால அப்பா எத்தனையோ குடும்பங்கள் சீரழிந்து கொண்டு இருக்கு தகப்பனே. அப்பா இந்த நிலைமை மாறணும் தகப்பனே. இந்த லாக்டவுன்ல எத்தனையோ குடும்பங்கள் அப்பா நிம்மதியா இருந்தாங்க தகப்பனே. அப்பா இப்ப மறுபடியும் எத்தனையோ அப்பா இளம் வாலிபர்கள் மறுபடியும் இந்த போதை வஸ்துக்களுக்கு அடிமையாயிட்டாங்க தகப்பனே. ஒரு விடுதலையை கொடுங்க அப்பா. அப்பா ஒரு முழுமையான விடுதலையை கொடுங்க தகப்பனே. எத்தனையோ பேர் அதுல அடிமையா இருக்காங்க தகப்பனே. அதுல இருந்து ஒரு விடுதலையை பெற முடியாம இருக்கிறாங்க தகப்பனே. நீங்க உங்களுக்கு ஒரு நிரந்தரமான விடுதலையை கொடுங்க தகப்பனே. அப்பா அந்த குடிவெறியை தூண்டுகிற சத்துருவின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து நிர்மலமாக்கி ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த வேலையில அப்பா எத்தனையோ சின்ன பிள்ளைங்க ஏசப்பா எங்களை போன்ற இளம் வாலிபர்கள் வீடுகள்ல அப்பா எத்தனையோ கஷ்டங்கள் அனுபவிக்காங்க அப்பா. அப்பா மனம் இறங்குங்க அப்பா. அப்பா எத்தனையோ தகப்பன்மார்கள் கூட அப்பா குடித்து வெறித்து ஏசப்பா அவங்களே தப்பா நடக்கிறாங்க தகப்பனே. இந்த மாதிரியான காரியங்கள் மாறணும் தகப்பனே. முற்றிலுமாக மாறணும் தகப்பனே. இது போன்ற செய்திகளை இனிமே நாங்க கேட்கவே கூடாது தகப்பனே. இந்த மாதிரியான காரியங்கள் முற்றிலுமா இனிமே நாங்க கேட்கவே கூடாது தகப்பனே. இந்த குடியினால எப்பா எத்தனையோ குடும்பங்கள்ல அப்பா அவங்களோட வாழ்க்கை சீரழிஞ்சு வருது தகப்பனே. குடும்பங்கள் சீரழிஞ்சு வருது தகப்பனே. இளம் வாலிபர்களோட வாழ்க்கை சீரழியுது தகப்பனே. எத்தனையோ பேர்கள் அப்பா குடும்பங்கள்ல தகப்பன்மார்களை சீக்கிரமாவே இழந்து போயிடுறாங்க தகப்பனே. இளம் வாலிப வயதிலே அவங்க மரணத்தை நோக்கி செல்கிறார்களே தகப்பனே. இந்த போதை வஸ்துக்கள்ல இருந்து ஒரு முழுமையான விடுதலையை கொடுங்க தகப்பனே. எத்தனையோ பேர் அதுல இருந்து விடுதலை பெறணும்னு நினைச்சோம், அவங்களால வெளியில வர முடியல அப்பா. நீங்க கொடுங்கப்பா. நீங்க நினைச்சா அவங்களுக்கு முழுமையான விடுதலையை கொடுக்க முடியும் ராஜா. அப்பா அவங்களை நீங்க விடுவீங்க தகப்பனே. ஒவ்வொரு இளம் வாலிபர்கள் யாரெல்லாம் அந்த ட்ரக்ல அடிக்ட் ஆகிருக்காங்களோ அப்பா அவங்களுக்காக இப்ப இந்த வேலையில கண் நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. முழுமையான விடுதலை இப்ப நீங்க கட்டளையிடுவீராக தகப்பனே. இந்த குடிவெறியின் ஆவியை இயேசு நாமத்துல கடிந்து நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா தமிழ்நாட்டுல அப்பா
57% மேலான அப்பா மக்கள் குடிக்கிறாங்க தகப்பனே. இளம் வாலிபர்கள் அப்பா இது மாறணும் அப்பா, இந்த நிலைமை மாறணும் தகப்பனே. எல்லா இளம் வாலிபர்களும் அப்பா அவங்களுடைய வாழ்க்கையை நோக்கி பயணித்து உமக்கென்று எழும்பணும் தகப்பனே. உங்க ரட்சிக்கப்பட்டு உமக்கென்று சாட்சியா மத்தவங்களுக்காக எழும்பணும் தகப்பனே. அப்பா இதுல இருந்து ஒரு முழுமையான விடுதலை நீங்க நினைச்சா மட்டும்தான் தகப்பனே கொடுக்க முடியும். இந்த வேலையிலேயே எத்தனையோ பேர் கதறி கொண்டு இருக்கிறாங்க, எனக்கும் ஒரு விடுதலை வேணும்னு. அவங்க எல்லாரும் இப்போ நீங்க விடுதலை கொடுங்க தகப்பனே. அவங்களுக்கு ஒரு முழுமையான விடுதலை கொடுங்க தகப்பனே. அந்த ட்ரக்ல இருந்து விடுதலை கொடுங்க ஏசப்பா. ஆல்கஹாலிசம் யாரெல்லாம் எந்தெந்த ட்ரக்ஸ்க்கு அடிக்ட் ஆயிருக்காங்க இப்பொழுதே அவங்க விடுதலையாக்கப்படுவார்கள் தகப்பனே. அப்பா தொடர்ந்து எங்களோட ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென் ஆமென். இந்த பாரமுள்ள ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். The Lord has listened to the burdensome prayer. அடுத்த ஒரு காரியத்துக்கு ஜெபிக்க போகிறோம். We are praying for one more thing. இந்தியாவுல பசி பட்டினியில பாதிக்கப்படக்கூடிய நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. There are so many impoverished children in India. இந்தியாவுல 2 கோடிக்கும் அதிகமான சின்ன பிள்ளைகளுக்கு சரியான உணவில்லை என்று ஒரு கணக்கெடுப்பு சொல்லுகிறது. An estimate says more than 2 crores of small children has insufficient food. அவங்களுக்காக நாம ஜெபிக்கணும். We have to pray for them. பெண் குழந்தைகளுக்கு இந்தியாவுல பெரிய ஆபத்து. There's a great danger, awaiting the girl child. இந்தியாவுல ஒவ்வொரு நாளும் சுமார் 2000 பெண் சிசுக்கள் கருவிலேயே பெண் குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள். Around 2000 girl babies are killed or aborted at the fetal stage. தமிழ்நாட்டுல வருஷத்திற்கு 5000 பெண் குழந்தைகள் கருவிலே கொல்லப்படுறாங்களா? Per year in Tamil Nadu alone 5000 girl babies are killed at the fetal stage. கடந்த 25 வருஷத்துல 12 மில்லியன் பெண் குழந்தைகள் கருவில் அழிக்கப்பட்டிருக்கிறாங்க. 12 million girl babies are destroyed in a mother's womb in the last 25 years. இதெல்லாம் இந்தியாவுக்கு ஒரு சாபம். These are all curses on India. பெண் குழந்தைகளுக்கு விரோதமா பெற்றோரே செயல்படுறாங்க. Even own parents are working against the girl child. இது அழிக்கப்படணும். This must be destroyed. குழந்தைகள் கடத்தப்படுறாங்க. And children are abdicated. இந்தியாவுல ஒரு 10 நிமிஷத்திற்கு ஒரு குழந்தை காணாமல் போகிறாங்க. And for every 10 minutes one child in India is disappearing. வருடத்திற்கு 60000 குழந்தைகள் இந்தியாவுல காணாம போறாங்க. In a year 60000 children are being disappeared. 2016ல இன்னும் அதிகமாய் 1,12,00,000 அதாவது 1,12,00,000 குழந்தைகள் காணாம 1,12,000 குழந்தைகள் காணாம போயிருக்கிறாங்க. In 2014 around 2016 1,12,000 children were disappeared. அவங்க நிறைய பேரை கொண்டு போய் விபச்சாரத்துல பயன்படுத்துறாங்க, பிச்சை எடுக்க பயன்படுத்துறாங்க, சில குழந்தைகளை பலி செலுத்திடுறாங்க. Some were sacrificed, some were used as prostitutes, and some were put into begging on the streets. பசினால ஒரு பக்கம் குழந்தைகள் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. Out of poverty people are dying, small children are dying one ஒரு side. பக்கம் பெண் குழந்தைகள் கொல்லப்படுறாங்க. On the other side girl babies are killed. ஒரு பக்கம் குழந்தைகள் கடத்தப்பட்டு அவங்க அநியாயமாய் கொடுமைப்படுத்தப்படுறாங்க. The other side young children are being abducted and treated badly. இதெல்லாம் நிறுத்தப்படணும். All these things must be put to an end. இது பிசாசனுடைய கிரியை. These are the works of the enemy. இந்தியாவில் இந்த தீமை பரவி கொண்டிருக்கிறது. And these things are spreading all over India. அதெல்லாம் அழிக்கப்பட வேண்டும். All these must be eradicated. குழந்தைகள் பாதுகாக்கப்படணும். The children must be protected. பெண் குழந்தைகள் பாதுகாக்கப்படணும். Girl children should be protected. எல்லா வலதுகரம் வைத்து ஜெபம் பண்ணுங்க. Lift your right hands all of you and start praying for this. ஜெபம் பண்ணுங்க. Pray with a burden for this. இது கொள்ளை நோயை விட பயங்கரம். This is worse than a plague. இந்த வந்திருக்கிற கொள்ளை நோயை விட பயங்கரம் இந்தியாவுல நடந்து கொண்டிருக்கிறது. And these things are existing in India which are worse than the plague that we face today. இந்த மகள் ஜெபம் பண்ணும்போது அவளோட இணைந்து ஜெபம் பண்ணுங்க. When this daughter is going to pray, let all of us join our hearts together and pray with her. ஆண்டவரை பார்த்து ஜெபிங்க. Raise your right hand and look at the Lord and pray.
அன்பின் பரம தகப்பனே, நாங்கள் இந்த வேளையில் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஏசப்பா. அப்பா, எங்க இந்திய தேசத்துல எத்தனையோ சிறு குழந்தைகள் ஏசப்பா, அப்பா ஆண்டவரே பட்டினினால இறந்து போறாங்களே ஏசப்பா. ஆண்டவரே கர்த்தர் நீர் இதை பார்க்கிறீர் ஆண்டவரே. அப்பா, அந்த குழந்தைகள் ஆண்டவரே இப்படி இருக்கிறது ஆண்டவரே நீர் மனம் இறங்குங்க சுவாமி. ஆண்டவரே அவங்களுக்கு தேவையான உணவுகளை நீங்க கொடுங்க ஏசப்பா. அப்பா, சிறு வயதிலேயே அவங்க ஆண்டவரை இறந்து போறாங்களே ஏசப்பா. அப்பா, அந்த நிலைமை எங்க இந்திய தேசத்துல இருந்து மாறட்டும் தகப்பனே. அப்பா, கர்த்தர் நீர் தகப்பனே. அப்பா, அப்பா, எங்க சிறு பிள்ளைகள் எல்லாரையும் நீங்க தொடுங்க தகப்பனே. அப்பா, பாரத்தோடு உங்க பாதத்துல வந்து நாங்க நிற்கிறோம் தகப்பனே. அப்பா, இன்னும் கூட ராஜா அப்பா எத்தனையோ குழந்தைங்க கருவிலே தகப்பனே, அப்பா கருவிலே காணாமல் போகிறார்களே ஆண்டவரே. அப்பா தகப்பனே, அப்பா அந்த சாத்தான் இந்த தந்திர செயல்களை ஆண்டவரே கர்த்தர் நீர் தகப்பனே அழித்து போடுவீராக ராஜா. அப்பா, எத்தனையோ குழந்தைகள் தகப்பனே ஆண்டவரே தகப்பனே ராஜா ஆண்டவரே இந்த கருவானது ஆண்டவரே கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று நாங்க வேதத்துல படிக்கிறோம் தகப்பனே. அப்பா, அந்த குழந்தை செல்வத்தை கர்த்தர் ஒருவரே நீர் கொடுக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, அப்படிப்பட்ட அந்த பாக்கியத்தை ஆண்டவரே அவங்க வேறலையே அழித்து போடுறாங்களே தகப்பனே. அப்பா, அந்த காரியங்களை தகப்பனே நீர் அருவருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய மனம் அதை கண்டும் காணாமல் இருக்குமோ தகப்பனே. அப்பா, நீர் மனம் இறங்குங்க தகப்பனே. அப்பா, இப்படிப்பட்ட நிலைமை இங்க இந்திய தேசத்துல இருந்து மாறட்டும் ராஜா ஆண்டவரே. கர்த்தர் நீங்க கிருபை பண்ணுங்க தகப்பனே. அப்பா, இப்படிப்பட்ட ஒரு சாபம் எங்க தேசத்துக்கு வேண்டாம் தகப்பனே. அப்பா, நீர் மனம் இறங்குங்க தகப்பனே. அப்பா, நீர் மனம் இறங்காவிட்டால் நாங்கள் யாரிடத்தில் ஆண்டவரை கேட்க கூடும் ஆண்டவரே? நாங்க யாரிடத்தில் ஆண்டவரை விண்ணப்பம் செய்ய முடியும் ஆண்டவரே? நீர் எங்களுக்கு மனம் இறங்குங்க தகப்பனே. அப்பா, நீர் மனம் இறங்குங்க ராஜா. அப்பா, அந்த குழந்தைகள் தகப்பனை சிறு வயதிலே கடத்தப்பட்டு ஆண்டவரே விபச்சாரத்திற்கு தகப்பனை ஈடுபடுத்துகிறார்களே ஆண்டவரே. அப்படிப்பட்ட கள்ளர்களுடைய இருதயம் மாறட்டும் தகப்பனே. அந்த கடின இருதயங்களை கர்த்தர் உடைப்பீராக ராஜா. அப்பா தகப்பனே, இப்படிப்பட்ட நிலைமை எங்க தேசத்துல இருந்து மாறட்டும் தகப்பனே. அப்பா, சிறு வயதிலே தகப்பனே அந்த குழந்தைகள் விபச்சாரத்துக்கு பயன்படுத்தப்படுறாங்களே அப்பா. அப்பா, எந்த தேசத்துக்கெல்லாம் அழைத்து செல்லப்பட்டு காணாமல் போகிறாங்களே அப்பா. அப்பா, அந்த குழந்தை உருவாகும் போதே கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு உருவாக்கி இருப்பீரே ஆண்டவரே. அந்த குழந்தைக்காக ஒரு திட்டத்தை இந்த பூமியில நீங்க வைத்திருப்பீங்களே தகப்பனே. அது வீணாக போக கூடாது ராஜா ஆண்டவரே. இந்த சாத்தானின் தந்திரங்கள் எல்லாம் நாங்க ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால நாங்க கடிந்து கொண்டு ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தர் தகப்பனே இந்த நிலைமையை எங்க தேசத்திலிருந்து மாற்றுவீராக ஆண்டவரே. அப்பா, எங்க சிறு பிள்ளைகளுக்காக நாங்க வந்து நிற்கிறோம் தகப்பனே. அப்பா, எத்தனை சிறு பிள்ளைகள் தகப்பனே ஆண்டவரே விபச்சாரம் என்னன்னு அறியாத வயதுல தகப்பனே அவங்க பயன்படுத்தப்படுறாங்களே ராஜா ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்காய் கர்த்தரா நாங்க உம்மிடத்துல வந்து நிற்கிறோம் தகப்பனே. நாங்க உம்மிடத்துல வந்து முறையிடுகிறோம் சுவாமி. ஆவியானவர் எங்க பிள்ளைகளுக்காய் மனம் இறங்குங்க தகப்பனே. அப்பா, நீர் மனம் இறங்குங்க அப்பா. இப்படிப்பட்ட எல்லாருடைய இருதயங்களை கர்த்தர் தகப்பனே அப்பா உங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்கப்பா ஆண்டவரே. அந்த குழந்தைகளுக்கு மேல ஒரு கரிசனை வரட்டும் தகப்பனே. அப்ப அந்த மாதிரி விபச்சாரம் விடுதிகள் எங்க இருந்தாலும் ஆண்டவரே இன்றைய நாளில ஆண்டவரே அந்த விடுதிகள் எல்லாம் அடைக்கப்படட்டும் தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால ராஜா ஆண்டவரே ஒவ்வொரு குழந்தைகளும் தகப்பனே பாதுகாக்கப்படட்டும் ராஜா ஆண்டவரே. பிள்ளைகளோடு உம்முடைய தேவ தூதர்களை கொண்டு பாதுகாத்து கொள்ளுங்க சுவாமி. உம்முடைய அன்பின் கரை எங்களை பாதுகாத்து கொள்ளட்டும், பலப்படுத்தட்டும். நீ பிரேசமும் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவர் இந்த பாரமுள்ள ஜெபத்தை கேட்டார். உடைய கரமைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Lift your hands and praise the Lord for He heard these burdensome prayer. கடைசி எல்லாரும் வலது கரம் உயர்த்துங்க. Finally, lift your right hand, all of you. எங்களுடைய தேசத்தில் இருக்கிற எல்லா சபைகள் மேல கிறிஸ்தவ குழந்தைகள் மேல ஆவியானவர் ஊற்றப்படட்டும், எழுப்புதல் உண்டாகட்டும் ஜெபம் பண்ணுங்க. Lord, let there be revival in our churches and your spirit shall be poured upon all the children. எல்லா சிறு பிள்ளைகள் உம்மை அறிந்த பிள்ளைகள் மேல ஆவியானவர் ஊற்றப்படட்டும். May the Holy Spirit be poured upon all those children who have tasted you. ஸ்தேவானை போல, பவுலை போல, பேதுருவை போல எழும்பட்டும். May them arise like Paul and Stephen. எழுப்புதலை அனுப்பும் ஆண்டவர். Lord, send revival. தகப்பனே, எல்லா வாலிபர்கள் மேல் நம்முடைய ஆவியை ஊற்றுவீராக. Lord, pour your spirit upon all the young உம்முடைய people. குமாரர் குமாரத்திகள் மேல் ஆவியை ஊற்றுவீராக. Send your spirit upon your sons and your daughters. தரிசனம் உரைப்பார்களாக. May them prophesy. அவங்க தரிசனத்தை பெற்றுக்கொள்ளுவார்களாக. May them receive visions. எழுப்புதல் அக்கினி வாலிபர்கள் மேல போடப்படட்டும். May the fire of revival be upon every சபையிலும் வாலிபர்கள் எழும்பி கர்த்தருடைய மகிமையை விளங்க பண்ணட்டும். May in every church now young people will arise and bring glory to your name. அந்த எழுப்புதலை அனுப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். Thank you Lord for sending that revival. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதா. In Jesus name we pray. ஆமென். Amen. உட்காருவோம்.
Let's be seated. ஆண்டவர் இந்த நாளில் உங்களோட பேசி உங்களை ஆசீர்வதித்ததற்காய் தேவனுக்கு ஸ்தோத்திரம். I praise God for the God has blessed you and spoken to you. இந்த 3 நாட்கள் உங்களோடு ஜெபிக்கவும் வசனத்தை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். I thank God for the grace He gave me to pray and share the word with you for the past 3 days. சத்தியம் தொலைக்காட்சி ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. May God bless Satyam TV. சோசியல் மீடியாவுக்காக உழைத்த பாடுபட்ட தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. May God bless the people who toiled for social media. உங்களுக்கு அருமையான பாடல்களை கொண்டு வந்த அருமையான நிகழ்ச்சிகளை அருமையா நடத்தி கொடுத்த எல்லா தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. May God bless the people who are involved in bringing the programs. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய குடும்பத்துக்கு சந்தோஷமாய் தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் உயர்த்துவாராக. May God bless you and family and make them a blessing to the entire nation. God bless you. God bless you.